எந்தெந்த தொகுதி எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 27 தொகுதிகளுடைய பின்வருமாறு: 1 மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி, 6வது திருப்பூர் தெற்கு, 7வது கோயம்புத்தூர் வடக்கு, 8வது கந்தர்வக்கோட்டை, 9வது புதுக்கோட்டை, 10வது திருப்பத்தூர், 11வது மதுரை தெற்கு, 12வது சாத்தூர், 13வது திருச்செந்தூர், 14வது வாசுதேவநல்லூர், 15வது ராதாபுரம், 16வது நாகர்கோவில், 17வது விளவன்கோடு, 18 ஆவடி, 19வது திருவண்ணாமலை, 20வது தஞ்சாவூர், 21வது திருவாரூர், 22வது அறந்தாங்கி, 23வது மானாமதுரை, 24வது ராமநாதபுரம், 25வது குளச்சல், 26வது பத்மநாதபுரம், 27வது ராசிபுரம் தனி. இந்த 27 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பெண்ணாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை, 7வது திருப்போரூர், 8வது உத்திரமேரூர், 9வது ஜெயங்கொண்டம், 10வது போலூர், 11வது செஞ்சி, 12வது விருதாச்சலம், 13வது ரிஷிவந்தியம், 14வது காட்டுமன்னார் கோயில், 15 கீழ்வேலூர், 16 பெரம்பூர், 17 சேலம் வடக்கு, 18 அம்பத்தூர். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்படுகின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம், 6வது நாங்குநேரி, 7வது ஒட்டப்பிடாரம், 8வது திருச்சிராப்பள்ளி மேற்கு, 9வது சைதாப்பேட்டை, 10வது பூந்தமல்லி, 11வது மடத்துக்குளம். இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டஞ்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம்,
2 குன்னம் 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனுடைய விவரம்: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. புரட்சி பாரத கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகின்றது. அதனுடைய விவரம்: திரு கீழ் வைத்தியான் குப்பம் அந்த கேவி குப்பம் தனி அந்த தொகுதிக்கு, இந்த தொகுதியை புரட்சி பாரத கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியினுடைய தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது.